வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. பாருங்கள், நம்ம கிச்சனுக்கு வந்து சில பொருளெல்லாம் வாங்கியிருக்கேன். நான் வந்து நிறைய பொருள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூட் பண்ணும் போது சில பொருளெல்லாம் வந்து நல்லா இருக்காது, பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கனெக்ட் பண்ணி வாங்குவேன். நம்ம இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது அந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி வரும், நான்ஸ்டிக்கில் சமைக்கும் போது ஒரு மாதிரி வரும், அலுமினியத்தில் சமைக்கும் போது ஒரு மாதிரி வரும். கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக சில பொருளெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தால் நான் வாங்கிடுவேன். இதுக்கு நடுப்புற என்ன பண்ணுவாங்க, எங்கள் தம்பி ஒய்ஃபு தங்கச்சி இவங்கெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அந்த பொருளை எனக்கு கொடுங்கக்கா அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பைசா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு போய் வாங்க தெரில அப்படின்வாங்க. பாருங்கள், ஆல்ரெடி நான் வந்து பிளெண்டர் ப்ரெஸ்டீஜ் காமிச்சிருந்தேன். அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு என் தம்பி ஒய்ஃப் கேட்டாப்புல கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வேறு ஒரு கம்பெனி வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொன்றா பிரித்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொரு பொருள் வந்து நமக்கு மேயர்லேருந்தே அமுச்சு வச்சாங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு வந்து அமுச்சிருக்காங்க. அது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன், சமைச்சு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்பூன் ரெஸ்டர். இது வந்து நம்ம வந்து இங்கேயும் கிடைக்குது. இது ஆனால் என் பொண்ணு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா, அங்கே அழகாக இருக்குது அப்படின்னு. பீங்கான் தான், ரொம்ப நல்லா இருக்குது வைக்கிறது. இப்போ நிறைய வீடியோவில் நீங்கள் இந்த கரண்டியை வந்து பார்த்துருப்பீங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா $9. பாருங்கள், இது நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா 450 ரூபா வரும். காஸ்ட்லி தான், நான் இல்லைன்னு சொல்ல. அவள் கிஃப்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அதனால் சரி, இது நல்லாவே நமக்கு வந்து வீடியோக்கு வந்து யூஸ் ஆகுது. இதோட லிங்க்லாம் வந்து கீழே கொடுக்குறேன். ரெண்டாவது இங்கேயுமே நமக்கு கிடைக்குது, நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ப்ரெஸ்டீஜ் கம்பெனி ஒரு ஃபேன் மாதிரி வாங்கியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இந்த மூடியே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்ட்ராங்காக ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் நமக்கு ஷூட்டிங்க்கு வந்து நல்லாயிருக்கும், வீடியோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிடுவேன். ஏதாவது பொருள் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா, பார்க்கும்போது ரொம்ப அழகாக லுக்காக இருந்தது அப்படின்னா வாங்கிடுவேன். இது பாருங்கள், இந்த கல் மாதிரி நம்ம வந்து ரொம்ப, அதாவது எல்லா கரண்டியும் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புடியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், எம்ஆர்பி ரேட்டு பார்த்திங்கன்னா 1630 ரூபா. ஆனால் நமக்கு 25% டிஸ்கவுண்ட் தருவாங்க. இது வந்து நான் குமரன் ஸ்டோர், அடிக்கடிக்கு குமரன் ஸ்டோர் போகும்போது நான் ஏதாவது கொஞ்சம் நல்லா வந்திருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி வந்திருக்கு வாங்கிட்டு போங்கக்கா அப்படின்வாங்க. பார்த்தா எனக்கு பிடிச்சிருந்தா நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அதாவது ரொம்ப வெயிட்டும் இல்லாமல், வெயிட்டு கம்மியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்குது. நம்ம பிடிச்சி தூக்கிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பிளெண்டர். இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் வந்து அதை வாங்கிட்டு போயிட்டாப்புல. இது வந்து ரெட் கலர், பிளாக் இல்லை, அதே மாதிரி அந்த சில்வர் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது வந்து கிடைக்கல, அதனால் ரெட்டு வாங்கிட்டேன். அந்த பிளெண்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் கொடுத்துட்டேன். சரி, நம்ம அதே கம்பெனி கேட்டப்போ அந்த கம்பெனி இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த கம்பெனி நான் வாங்கியிருக்கேன். இந்த கம்பெனி வந்து ஒண்டர் செப்பு. இதுவுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இந்த தடவை நம்ம வந்து வாங்கியிருக்கோம், யூஸ் பண்ணியும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து காமிக்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு இதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ரெண்டாவது, இந்த மாதிரி நம்ம வந்து ஜூஸ் ஐட்டம் ஏதாவது வடிகட்டணும், அந்த மாதிரி பெரிய 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 ஹோல்ஸு, சின்ன சின்ன ஹோல்ஸு, அந்த மாதிரி மூடியில் இப்படி மூடிட்டு நம்ம வந்து எந்த மாதிரி வடிகட்டணுமோ அந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இது வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நடுப்புற வாங்கினப்போ அதை வந்து நான் கொடுத்துட்டேன். திருப்பி வந்து இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா செஃப் சஞ்சீவ் கபூர். இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணலான்னு அவர் ஒரு புக்கே போட்டிருக்காரு. நமக்கு இந்த புக்கும் வந்து இது வாங்கும்போது ஒரு ஃப்ரீயாக கிடைக்குது. கண்டிப்பாக இதுலேயுமே பார்த்து நம்ம செய்யலான்னு நினைக்கிறேன். நிறைய ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்காரு. பாருங்கள், எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்லேயுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே நமக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ரேட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2450 ரூபாய். இது நம்ம சில்வரில் வந்து திக்கான ஒரு கடாய் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அம்மா பார்க்கும்போது வந்து சில டைம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இந்த கம்பெனியில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு.
இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரே லேடி. இந்த கைப்பிடி எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பிடிச்சி எடுக்கிறதுக்கு, ரெண்டாவது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது தொலைஞ்சிட்டா கூட இந்த பீஸ் வந்து கிடைக்கும் நமக்கு, மூடியில் உள்ள பீஸு. இங்கே வந்து நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்குது. எல்லாம் சுற்றியுமே ஒரே மாதிரி வெயிட்டில் இருக்குது. சிலது வந்து அடியில் வந்து திக்காக இருக்கும், மேலே வந்து உங்களுக்கு வெயிட் இல்லாமல் இருக்கும். நமக்கு அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஈவனான வெயிட்டில் இருக்குது. அதனால் சூடு ஏறும்போது உங்களுக்கு நல்லாவே சூடு ஏறும். அதுக்கப்புறம் மூடி வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். ரெண்டாவது இப்படி அகலமாக இருக்கிற தொட்டு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூடு வந்து ரொம்ப இவ்வளோ தூரம் நமக்கு போகாது பாருங்கள். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1650 ரூபா. இது வந்து எம்ஆர்பி ரேட்டு தான். உங்களுக்கு அதிலேருந்து 25% பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி தருவாங்க. இது பார்த்திங்கன்னா மேயர் கம்பெனியில் இது எனக்கு ஃப்ரீயாக தான் அமுச்சு வச்சாங்க. நான் பைசா கொடுத்து வாங்கல. ஆனால் இதோட ரேட்டு வந்து இன்றைக்கி அம்மா சமையலில் வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ரேட்டு கேட்டிருந்தீங்க பாருங்க. இதோட வரும்போதே இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னெல்லாம் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர்லேயே நமக்கு வந்து போட்டிருக்காங்க. ரெண்டாவது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 3750 ரூபா. வெயிட்டு பார்த்தா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 1.25 கிலோ கிட்டத்தட்ட வெயிட் இருக்குது. இது வந்து இந்த கைப்பிடிக்காக நமக்கு போட்டுட்டு சூடு ஏறாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்கேன். இதோட கோடும் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதன் மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆஃபர் பண்ணி தருவாங்க பாருங்க. நான் வாங்கியிருக்க இந்த பாத்திரம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. சில பொருள் வந்து நான் குமரன் ஸ்டோரில் வாங்குவேன். அது வந்து செலக்டடாக எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நான் வாங்கிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.